மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான். என்ன சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். என்ன இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தின் போது அவர் மீது அழுகிய முட்டையை வீசுவோம் என்று ரஜினி ரசிகர்கள் பேசியதாக வெளியாகியுள்ள ஆடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நடிகர் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு இடையே யார் அதிகம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் செய்வது, யாருக்கு அதிக ரசிகர்கள் இருக்கின்றனர் என்ற சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சூப்பர் ஸ்டார் பட்டம் தொடர்பாக ரஜினி ஒரு கதை சொல்ல, அதற்கு பதிலடியாக விஜய் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல, இப்படி இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது. இச்சூழலில் தான் கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். அதேபோல் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்தவுடன் வரும் மார்ச் மாதம் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் சோசியல் மீடியாவில் ரஜினி ரசிகர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அந்த ஆடியோவில் பேசிய ஒருவர் விஜயை ஒருமையில் விமர்சித்துவிட்டு, மளிகை கடையில் ஒரு முட்டை ரூபாய் 6.50க்கு விற்பனையாகிறது. நாம் அனைவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு அக்கவுண்ட் தொடங்குவோம். நாமக்கலில் மொத்த கொள்முதல் விலைக்கே முட்டைகளை வாங்குவோம். அதுவும் அழுகிய முட்டை எனில் ரூபாய் 1.50 தான் வரும். விஜய் சுற்றுப்பயணம் வரும்போது சரமாரியாக வீசுவோம் என்று கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் அடுத்த மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள சூழலில் அவர் மீது அழுகிய முட்டையை வீசுவோம் என்று பேசியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களது எக்ஸ் ஐடியில் ரஜினியின் முகப்பு படமும் ரஜினியை புகழ்ந்து பேசியும் விஜயை இகழ்ந்தும் பல பதிவுகள் இருக்கிறது. இதன் மூலம் இவ்வாறு பேசியவர்கள் ரஜினி ரசிகர்கள் தான் என்றும் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தாவேக தொண்டர்கள் கொந்தளித்து வருகின்றனர். தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். நல்லா கவனிச்சிக்க. மார்ச் 2லேருந்து மார்ச் 8க்குள்ள, சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8ஆம் தேதி, ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள தான், அதாவது மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான். என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத. என்ன மொத்தமாக கூட்டு முயற்சியா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும். என்ன குருளே? இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு சேவை. என்ன நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ணை இருக்கு. என்ன அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதெல்லாம் 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்கிறேன்? ஒரு லாரியில் மொத்தமாக வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்தில் எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சு வரும். பீஸ் அழகாக வரும். வண்டி மேலே வந்து பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். என்ன T69 என்னன்றது அவன் மண்டையில ஆஃப் ஆயில் போட்டு காட்டிருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.